தந்தானே 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 தந்தானா தந்தானே தானா தன தனனனே தானா தந்தானே தானா தன தனனனே நானா. குறைந்த முதலீட்டிலும் குறைந்த பராமரிப்பிலும் குறைந்த காலத்திலேயே அதிக வருமானம் ஈட்டும் தொழிலாக முட்டை கோழி வளர்ப்பு இருந்து வருகிறது. கோழி முட்டைகளில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் மக்களின் விருப்பமான உணவுகளில் ஒன்றாக இருக்கிறது. இதனால் முட்டை தேவை அதிகம் இருப்பதால் முட்டை கோழி பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்தால் நல்ல லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் வணிக ரீதியாக முட்டை கோழி வளர்ப்பின் யுக்திகள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் டி கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். இப்பொழுது வணிக ரீதியிலான முட்டைக்கோழி வளர்ப்பு தொழில் எவ்வாறு இருக்கும், இது ஏற்ற தொழிலா என்பது பார்ப்போமானால், முட்டை தொழிலில் தமிழகம் முன்னிலை வகிக்கின்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தமிழகமே முதலிடத்தை பெற்றுள்ளது. இங்கு நாமக்கல் சுற்றியும், நாமக்கல், கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களை சுற்றியும் சராசரியாக ஒரு நாளைக்கு 3 கோடி முதல் 3.5 கோடி வரை முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது. அவ்வளோ முட்டை உற்பத்தி இருந்தும் இத்தொழிலுக்கு வருங்காலங்களில் வாய்ப்புகள் உள்ளதா என்றால் வாய்ப்புகள் உள்ளது. காரணம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் பரிந்துரைப்படி ஒவ்வொரு மனிதரும் சராசரியாக வருடத்திற்கு 180 முட்டை, அதாவது தினமும் அரை முட்டை சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடும் பொழுது நம்ம உணவிற்கான அனைத்து சத்து பொருட்களும் நல்ல முறையில் கிடைக்கின்றன. அப்போ 160 முட்டை 180 முட்டை ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும் வருஷத்துக்கு. அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற சராசரி இந்திய அளவு பார்த்திங்கன்னா 68லிருந்து 70 முட்டை தான். அப்போ இன்னும் 2 மடங்கு, அதாவது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாக நம்ம உற்பத்தி செய்யும் பொழுதும் முட்டை தேவை இந்தியாவில் தேவைப்படுகிறது. ஸோ அப்போ முட்டை தேவைக்கு நம்ம இந்த கோழிகளை எவ்வாறு பராமரிக்கலாம்? முக்கியமாக இந்த பண்ணையில் பார்க்க வேண்டுமென்றால், இது ஒரு விவசாய தொழிலாக இருந்தாலும் விவசாயத்தை விட்டு அதற்கும் அடுத்தபடியாக அதிக முதலீடு செய்து சிறிய லாபம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய தொழில் அல்ல. ஒரு சாதாரணமாக சொன்னால், ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 12% அதாவது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு சார்ந்த அல்லது கோழிப்பண்ணை தொழிலுக்கு ஒரு 12% வரைக்கும் வட்டி சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொழிலில் 12% வட்டிக்கு வாங்கி பண்ணையை அமைத்து மீதி, அதாவது 25% சொந்த பணத்திலையும் 75% பேங்க் லோனையும் வச்சு நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் என்றால், மொத்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம முதலீடு செய்யக்கூடிய அமௌண்ட்டுக்கு 24லிருந்து 30% வரை உங்களுக்கு லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த தொழிலை அவ்வளோ லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன முக்கியமாக தேவை? ஈடுபாடுடன் கூடிய தொழில் செய்ய வேண்டும். ஈடுபாடுடன் என்ன, ஒரு பண்ணையாளர் காலை 4 மணி முதல் இரவு 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் பண்ணையாளர்களோட சொந்த உழைப்பும் நேரடி பார்வையும் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது மட்டுமே இந்த தொழிலில் லாபம் பெற முடியும். காரணம், இந்த முட்டைக்கோழி தொழில் என்பது அதாவது 3 பருவமாக பிரிக்கலாம். அதாவது குஞ்சு பருவம், அதாவது பிறந்த குஞ்சிலிருந்து 8 வாரம் வரைக்கும், 9வது வாரத்திலிருந்து 18வது வாரம் வரைக்கும் வளர்பருவம், அடுத்து வந்து 18லிருந்து 72 வாரம் அதற்கு மேற்பட்ட வாரங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு முட்டையிடக்கூடிய திறன் வாய்ந்த கோழிகள் இப்பொழுது உள்ளன. இப்போ இந்த 3 பருவ முறைகளிலும் சரியான பராமரிப்பு மற்றும் தீவன முறைகள், அதாவது பார்த்தோமானால் முக்கியமாக சரியான அளவிற்கு லாபம் தரக்கூடிய அளவிற்கு நம் முட்டை உற்பத்தி செய்ய வேண்டுமென்றால் நாம் 3 முக்கிய காரணங்களை பார்க்க வேண்டும். அதாவது முதல் காரணம் வந்து தீவன செலவு தான். நார்மலாக வந்து 70%, இப்போ ஒரு முட்டையின் உற்பத்தி செலவு 3000 ரூபா வரும். ஒரு முட்டையின் உற்பத்தி செலவு 3000 ரூபா. அப்போ 3000 ரூபாயில் 2000 ரூபாயிலிருந்து 2.25 ரூபா வரைக்கும் தீவனத்திற்காக மட்டுமே செலவிடுகிறோம். ஸோ அப்போ தீவனத்தோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தீவனம் வீணாகாமலும் தீவனத்தில் நச்சுப்பொருள் இல்லாமலும்
சுத்தமாகவும் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறைக்கு மேற்கொண்டும் தீவனத்தை நாம் கோழிகளுக்கு வழங்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு கோழிகளுக்கும், அதாவது கோழிகளுக்கு வழங்கும் பொழுது எந்த வயது, ஒரு வயதிற்கு, அதாவது குஞ்சு பருவம் என்றால் அதற்கான தீவனம், வளர் பருவம் என்றால் அதற்கான தீவனம், முட்டைக்கோழியிடும் பருவம் என்றால் அதற்கான தீவனத்தை நாம் அந்த கோழிகளுக்கு முறையாக வழங்க வேண்டும். ஸோ தீவனம் மட்டுமே போதுமானதா என்று பார்த்தால் அடுத்தபடியாக பராமரிப்பு முறைகள். பராமரிப்பு என்று பார்க்கும் பொழுது நீர், அதாவது தீவனத்துக்கு அடுத்தபடியாக முக்கியம் வாய்ந்தது தண்ணி தான். இந்த தண்ணீர் குடி தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். 24 மணி நேரம் கோழிகளுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கணும். அப்போ இந்த கோழி எவ்வளவு தண்ணி குடிக்கும் நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி சராசரியாக ஒரு நாளைக்கு முட்டையிட கோழி ஒரு நாளைக்கு 110 கிராம் வரைக்கும் தீனி சாப்பிடும். அப்போ டபுள் த அமௌண்ட், அதாவது 2 மடங்கு 220 கிராம் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு தீவனம் தண்ணீர் குடிக்கும். வெயில் காலத்தில் ஒரு 50 கிராம் 50 ml தண்ணி சேர்த்து குடிக்கும். குளிர்காலத்தில் அந்த 200 மில்லி தண்ணி குடிக்கும். ஸோ சராசரியாக ஒரு 10,000 கோழி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 30,000லிருந்து 40,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஸோ சுத்தமான தண்ணீர் கோழிகளுக்கு வழங்க வேண்டும், சுத்தமான தீவனம் வழங்க வேண்டும். இந்த தண்ணீரும் தீவனமும் வழங்கும் பொழுது கூடவே சரியான காற்றோட்ட வசதி இருக்கணும். காற்றோட்ட வசதி அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று ஒரு செட்டிலிருந்து கிராஸ் பண்ணி வெளியில் காற்றோட்டம் போகலைன்னா உள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்கள் அல்லது எண்ணி நோய் கிருமிகள் இருந்துச்சுன்னா அது அங்கேயே தங்கிவிடும். அது இல்லாமல் குப்பை, அதாவது கோழியின் எச்சத்தில் வரக்கூடிய ஈரத்தன்மையை உறிஞ்ச வேண்டும். அதற்கு காற்றோட்ட வசதி ரொம்ப முக்கியம். அதனால தான் ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப, ஷெட்டு பண்ணை அமைக்கும் பொழுதே அதை கிழமேற்கு திசையில் அமைச்சு நேரடியாக வெயில் கோழி மேலே படாமலும் காற்றோட்டம் நல்லா வர்ற மாதிரியும், ஒரு பண்ணைக்கும் இன்னொரு பண்ணைக்கும் இடைவெளியில் குறைந்தபட்சம் 50லிருந்து 100 அடியாக இடைவெளி விட்டு பண்ணையை கட்டுவோமானால் அந்த பண்ணையில் காற்றோட்ட வசதி நல்லா இருக்கும். இந்த காற்றோட்ட வசதியுடன் கூடிய நம்ம இப்போ எல்லாம் முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோழி வளர்ப்பு தரையில் வளர்த்தணும். பிராய்லெல்லாம் இன்றைக்கும் தரையில் தான் வளர்க்க முடியும். ஆனால் முட்டைக்கோழி வளர்ப்பு தரையில் வளர்க்கும் பொழுது அதற்கு செலவினங்கள் அதிகமாகின்றன. அதனால் இப்போ கூண்டு முறையில் வளர்ந்தால், இப்போ கடந்த 20 ஆண்டு காலமாக 20-30 ஆண்டு காலமாக கூண்டு முறையில் ஆரோக்கியமாக கோழி வளர்க்கப்படுகிறது. அதற்கு ஆரோக்கியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 110 கிராம் தீனி சாப்பிட்டு 25லிருந்து 26 மணி நேரத்தில் ஒரு முட்டை, கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்தில் அது 330 முட்டை. அப்போ அந்த கோழி ஹாப்பியாக சந்தோஷமாக தனக்கு தேவையான இடவசதி, தண்ணீர் வசதி, காற்றோட்ட வசதி எல்லாம் இருக்கிறதுனால 330 முட்டையை அந்த கோழிகளால் கொடுக்க முடிகிறது. இந்த முட்டை எந்த அளவுக்கு சத்தான உணவுங்கிறதையும் பார்க்கணும். முதல்ல நீங்கள் எந்த விதமான பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் கலப்படம் உள்ளது. முட்டைகள் மட்டுமே யாராலும் கலப்படம் செய்ய முடியாத ஒரு சத்து களஞ்சியம் என்று சொல்லலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த விட்டமின் மட்டும் இல்லையா தவிர அனைத்து சத்துக்களும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான, ஒரு வேலைக்கு தேவையான காலை உணவு என்ன எடுத்துக்கிறோமோ அதில் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டாவே அந்த மொத்த சத்து அந்த ஒரு முட்டையில் இருக்குது. ஸோ அதை இவ்வளோ சத்தான பொருளை சுகாதாரமான முறையில் வளர்க்கணும். தீவனம் பார்த்துட்டோம், தண்ணீர் பார்த்துட்டோம், பராமரிப்பு முறை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் தடுப்பு முறைகள். நோய் தடுப்பு முறைகள் தான் காரணம். என்னென்னா, இன்றைக்கி கோழிகளோட எண்ணிக்கை அதிகமாச்சு, மக்கள் தொகை அதிகமாகுது. ஸோ நெருக்கம், பக்கமான பண்ணைகள், ஒரு பண்ணைக்கு இன்னொரு பண்ணைக்கும் இடைவெளி விடாமல் கட்டுறது. ஏன்னா நம்மள்கிட்ட பண்ணைகள் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு நிலத்துக்கும் அடுத்த நிலம் 10 அடி 15 அடியில் அடுத்தவங்க நிலம் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம யாரையும் தடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப பக்கமாக கோழி பண்ணைகள் அமைக்கும் பொழுது ஒரு பண்ணையில் நோய் வருமேனால் அடுத்த பண்ணைக்கு அது பரவத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பண்ணை அமைக்கும் பொழுது பயோசெக்யூரிட்டி, அதாவது உயிர் பாதுகாப்பு முறையை சரியாக தெரிந்து கொண்டு அதுக்கான முறைகள் மூலம் பண்ணையை அமைக்க வேண்டும். பண்ணையிலே 1-2 கோழிகள் இறக்கிறதுக்கு, நார்மலாக டெய்லியும் 1-2 கோழிகள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை சரியான பிரயோத பரிசோதனை கால்நடை மருத்துவரிடம் செய்து அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கணும். அதே சமயத்தில் இறந்த கோழிகளை அப்புறப்படுத்துதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்ட இடத்துல கோழியை எரிஞ்சிட்டு போகக்கூடாது. அப்படி எரிஞ்சிட்டு போனோமானால் அது மற்ற பண்ணைகளுக்கு நோயை கொடுக்கும், அல்லது நம்மகிட்டே இன்னொரு பேட்சுக்கு நோய் வரத்துக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ பண்ணையை பராமரிப்பு முறை, அடுத்தது நோய் தடுப்பு முறை, இரண்டிலுமே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது இந்த தொழிலில் நல்ல லாபம் ஈட்டுறதுக்கு, இன்னும் இந்த தொழில் மேலும் வலுவடைந்தாலும் அதிக பண்ணைகள் உருவானாலும் லாபம் சம்பாதித்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி கண்ணன் அவர்களை 09443275492 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.